Welcome students, in the video Unit 1 Evaluation of Human Science Society Prehistorical Period. அதாவது இது வந்து 9th standard social science bookல இந்த லெசன் இருக்கு. லெசனுடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மனித பரிணாம வளர்ச்சி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த லெசனுடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Choose the correct answer. Dash is genetically closer to humans. அதாவது மனிதர்களுடைய மரபணுவியல் நெருக்கமாக இருக்குதுன்னா சிம்பன்சி, ஆப்ஷன் பி மார்க் பண்ணுங்க. செகண்டு, த பீரியட் கால்டு டேஸ் மார்க்ஸ் டு த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமெஸ்டிகேஷன். சி, நியோலித்திக், அதாவது புதிய கற்காலம். The direct ancestor of modern man was டேரடி மனிதன். அந்த நவீன மனிதன் டேரடி முன்னோர் யார் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ். Dash refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq. Second option, fertile crescent. Next, Sir Robert Bruce Fruit. Sir Robert Bruce Fruit, a geologist from England. First it goes the Dash tools at Pallavaram near Chennai. அவர் வந்து எந்த கருவியை கண்டுபிடித்தார் பல்லவரத்தில் பாருங்கள். பேலியோலித்திக், பழங்கற்காலம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து, ஃபர்ஸ்ட் பாருங்கள், த பீரியட் பிஃபோர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரைட்டிங் இஸ் கால்டு ப்ரீஹிஸ்ட்ரி. அதாவது வரலாறு, எழுத்து தோன்றதுக்கு முந்தைய காலம்தான் வரலாற்றுக்கு முந்தையது அப்படின்னு போட்டிருக்கு. செகண்டு, த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் டெவலப்டு லாங்குவேஜ், மேட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் வந்து கலைப்பொருட்கள், ஓவியங்கள் எல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. Next, the prehistoric societies are treated as literate. அவங்க படித்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. The prehistoric period is called ancient. இது வந்து ஒரு பழங்காலம் அழைக்கப்படுது. சரியா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து பழங்காலம் அழைக்கிறது. இதில் எது ரைட்டு அப்படின்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து, இதுவும் ரைட்டு, இது ரைட்டு மார்க் பண்ணிடுங்க. Seventh one, the Neolithic people used polished stone axes called cells. அதாவது இவங்க வந்து இந்த கோடரியெல்லாம் பாலிஷ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. செகண்ட் வந்து எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜஸ் ஃபவுண்ட் பையம்பள்ளியின் சென்னை டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது வேறு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதனால் இது தவறு. அப்போ வந்து புதிய கற்கால மக்கள் வந்து மெருகேற்றப்பட்ட கோடரிகளை பயன்படுத்தினாங்க. இது வந்து பையம்பள்ளி வந்து இந்த மாவட்டத்தில் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு தவறு, இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், த கல்ச்சரல் பீரியட் தட் சக்சீட் த நியோலித்திக் இஸ் கால்டு த பிரான்ஸ் ஏஜ். இது வந்து பழங்கற்காலம்னு அழைக்கப்படுது. த பீரியட் தட் த பீப்புள் தட் விட்னஸ்ட் டொமெஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் குரூப்ஸ் இஸ் கால்டு மிசோலித்திக். அதாவது இவங்க வந்து என்னென்னா விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தெல்லாம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. பாருங்கள், இது எல்லாமே தவறு. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கரெக்ட். இப்போ ஏக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. அது அசன் ரீசன். அசன் பாருங்கள், மெனி ஆஃப் த மீசோலித்திக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட்ஸ் நியர்பை ரிவர்ஸ் அண்ட் டேங்க்ஸ். அதாவது இடைக்கற்கால வாழ்விடங்கள் வந்து ஆறுகள், குளங்கள் பக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. காரணம் வந்து பாருங்கள், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் டெவலப்டு டியூரிங் மீசோலித்திக் பீரியடு. நீர்ப்பாசன மேலாண்மை வந்து இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ரெண்டுமே என்னது பாருங்கள், ஏ அண்ட் ஆர், போத் ஆர் இன்கரெக்ட், ரெண்டுமே தவறு. Fill in the blanks. Hand axes and cleavers are the important tools type of the dash culture. எந்த காலத்தில் உள்ளது அப்படின்னா லோயர் பாலியோலித்திக், அது பழங்கற்காலம். நெக்ஸ்ட்டு, the methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. இது கற்காலம், அதாவது கற்கருவி.
அடுத்து மீசோலித்திக் வந்து என்னென்னா known as the middle stone age as it is placed between the பாலியோலித்திக் அண்ட் நியோலித்திக். அதாவது பழங்கற்காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் இடைப்பட்டது என்னதுன்னா மீசோலித்திக். இப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த எழுதியிருக்கேன், இதை பார்த்து அந்த கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். த கான்செப்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கன்ட்ரிபியூட்டட் டு த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரியன்ஸ். பாருங்கள், இது வந்து மனிதர்களின் தோற்றம் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தப்பிப்பிழைக்கும் தகுதியுள்ள தப்பிப்பிழை என்ற கருத்து உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். த புக் ஆன் த ஓரியன் ஆஃப் ஸ்பேசஸ் வாஸ் பப்ளிஷ்ட் பை ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவர் வந்து உயிரியல் தோற்றம் குறித்து என்ற நூலை இவர் பதிப்பித்தார் போட்டிருக்கு. சார்லஸ் டார்வின் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் இவால்வேஷன் கனெக்ட்ஸ் வித் த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். ஃபோர்த்து, ஜியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லித்திக் டெக்னாலஜி. அதாவது நிலவியல் வந்து கல் தொழில்நுட்பம் குறித்து ஆய்வு தான். அப்போ இது தவறு இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று தான் கரெக்ட், இது மார்க் பண்ணுங்க. செகண்ட் ஒன் ஏ, அமங் த கிரேட் ஏப்ஸ் ஆர் உரங்குட்டான். அதாவது உரங்குட்டான் ஜெனட்டிக்கலி த க்ளோசர் டு ஹியூமன்ஸ். உரங்குட்டானுக்கு குரங்கு வந்து மனித மரபுக்கு நெருக்கமானது அப்படின்னு போட்டிருக்கு. செகண்டு பாருங்கள், the ancestors to humans were called hominins and their origins have been tracked to Africa. ஆப்பிரிக்காவில் இந்த மனிதரோட முன்னோர் ஹோமினின் தோற்றம் வந்து காணப்படுதுன்னு போட்டிருக்கு. அடுத்து ஃப்ளேக் cannot use for tool making. ஃப்ளேக் என்னதுன்னா செதில் வச்சு நம்ம வந்து டூல் மேக் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. Achelin is the main block, the stone from which small ships are flaked by using a hammer stone. பாருங்கள், செதில்கள் தயாரிக்க மூலக்கல் அச்சுலியன் பயன்படும் போட்டிருக்கு. நமக்கு இதில் செகண்ட் ஒன் மட்டும் கரெக்டு மார்க் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். பேலியோ ஆந்த்ரோபாலஜி பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ். அதாவது பழங்கால மாநிலங்கள் வந்து மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. அடுத்து ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ், கோடர் கருவிகள் அச்சுலியன். இமேஜஸ் ஆஃப் ஸ்டோன் அண்ட் போன், அதாவது கல்லில் என்பது காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். ரெட் அண்ட் டன்ஸ் டெரிஸ். ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ், சிறிய அளவிலான ஒரு கல்லாலான பொருள் என்னது. மைக்ரோலித்திஸ். பாருங்க 4, 3, 2, 5, 1 இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஆன்சர் ஃபாலோயிங் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஸ்கஸ் ஹவ் டு ஏஜ் த ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலெட்ஜபிள். ஊடக காலம் வந்து மனிதர்களை எப்படி மாற்றியது, அறிவுள்ளவர்களாக மாற்றியதுக்கு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2ல் இதில் இருந்து ஆரம்பித்து இதுவரை, இதில் இருந்து ஆரம்பித்து இதுவரை நீங்கள் இதை நோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ரைட் எ நோட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் பேட்ரோலிசம் ஆன் த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீப்புள் இன் தமிழ்நாடு. அதாவது கால்நடை வளர்ப்பு தாக்கம். பேஜ் 11. பேஜ் நம்பர் 11ல் இதில் இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். That question list the feathers of megalithic burial types. அதாவது இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம், அது வகைகள். பேஜ் நம்பர் 10. 10ல் இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் தட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸாமின் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில் ஆஃப் லோயர் பைலியோலித்திக் பீப்புள். அதாவது கருவி செய்ததில் கீழ் பழையற்கால மக்களின் தொழில்நுட்பம். பேஜ் நம்பர் 4ல் இருக்குது. பேஜ் நம்பர் 4ல் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். அடுத்து ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் given under each captain.
பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொரு தலைப்பு கீழே தலைப்புக்கு கீழே நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும். The developments in the fields of agriculture, pottery and metal tools are considered a landmark in the life of megalithic period. Substantate அதாவது இதில் வந்து விவசாயம், பானை செய்தல், உலோக கருவி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் கொடுக்கணும். பேஜ் வந்து 11 and 12. பேஜ் நம்பர் 11 பாருங்கள், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தலைப்பு போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிருங்க. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் தலைப்பு. அடுத்து பாட்ரி வந்து இதுலேருந்து இது வரைக்கும் அந்த இது ஃபுல் மார்க் பண்ணிடுங்க. வானம் செய்தல் பாருங்கள் இந்த இது. அடுத்து வந்து அயன் டெக்னாலஜி இந்த தலைப்பு போட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், டீட்டெயில் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இன் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்டரி ஆஃப் த எர்த் elucidate. கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் முதல்ல எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேஜுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரை, அடுத்து அதே பேஜில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரை, இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிடுங்க. கொஸ்டின் என்ன மீனிங் அப்படின்னா, அதான் மனிதன் வரலாறு வந்து பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆனால் தெளிவு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.